வணக்கம். இன்னைக்கு நாம கென் வில்பரோட எழுத்துக்கள்ல இருந்து தொகுக்கப்பட்ட ஒரு முக்கியமான புத்தகம் தி சிம்பிள் ஃபீலிங் ஆஃப் பீயிங் பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். இந்த புத்தகம் விழிப்புணர்வை பத்தி பேசுது. அப்புறம் நான் யாருங்கிற கேள்வி, ஆன்மீகம், உண்மையோட தன்மை, இப்படி நிறைய ஆழமான விஷயங்களை தொடுது. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த கொஞ்சம் சிக்கலான விஷயங்களுக்குள்ள நாமளும் கொஞ்சம் உள்ள போய் அந்த மையமான இருப்பின் எளிமையான உணர்வு அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்றது. அது எப்படி உங்க அனுபவத்தோட பொருந்துதுன்னு பார்க்கலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல இந்த புத்தகத்தோட தலைப்பே சொல்ற மாதிரி அந்த முக்கிய கருத்து இருப்பின் எளிமையான உணர்வு. இது எங்கேயோ தேட வேண்டிய விஷயம் இல்லைங்கிறார் வில்பர். இப்போதே இங்கே நீங்க இருக்கிற இடத்துலயே உணரக்கூடிய ஒண்ணு. அவர் கேக்குற மாதிரி யோசிச்சு பாருங்களேன். நீங்க உங்களை பத்தின அந்த எண்ணங்கள், கதைகள், அதையெல்லாம் கொஞ்சம் தளர்த்தி விட்டு உங்களுடைய இந்த நேரடி அனுபவம் இருக்குல்ல, அதுல சும்மா இருந்தா அந்த இருப்போட ஒரு எளிமையான உணர்வு இப்போதே இங்கே உங்களுக்கு தெரியலையா? நீங்க முதல்ல இருந்தே இங்கதானே இருக்கீங்க. இதை எப்போதாவது உணர்ந்திருக்கீங்களா? இது ரொம்ப நேரடியான கேள்வி, ஆனா ஆழமா யோசிக்க வைக்குது இல்லையா? ஆமா, கரெக்டு. இதுதான் சுயத்தை உணர்றதோட ஒரு மாதிரி ஆரம்ப புள்ளி. வில்பர் அடிக்கடி சாட்சி நிலை பத்தி பேசுவார், விட்னஸ் அப்படின்னு. இது என்னன்னா, உங்க எண்ணங்கள் வருது போகுது, உணர்வுகள் வருது போகுது, உடல் உணர்ச்சிகள், இது எல்லாத்தையும் அதுல போய் சிக்கிக்காம கொஞ்சம் தள்ளி நின்னு சும்மா கவனிக்கிற ஒரு நிலை. மூலத்துல சொல்ற மாதிரி அந்த சாட்சி பாட்டுக்கு நடக்கிறத கவனிக்குது. மனசும் உடம்பும் வெளியில இருந்து பார்க்கப்படுற பொருள்கள்னு நீங்க உணரும்போது அது உண்மையான நான் இல்லைன்னு புரிய ஆரம்பிக்குது. இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இப்படி ஒரு சாட்சி நிலை இருக்குன்னு உணர்றதே ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கும். நிஜமாவே எப்படின்னா, புயல்ல கடல் பயங்கரமா கொந்தளிக்குதுன்னு வைங்க, ஆனா அலைகளுக்கு அடியில ஆழத்துல ஒரு அமைதி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வெளியில எவ்வளோ குழப்பம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு அமைதியான மையம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி. ஓ, அப்போ ஆன்மா இல்ல ஸ்பிரிட்னு சொல்றோமே, அது ஏதோ கோயில்ல மட்டும் இருக்கிற விஷயம் இல்லையா? நாம பாக்குற இந்த உலகத்திலேயே நம்ம பார்வையிலேயே அது இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, நிச்சயமா. வில்ஃபர் ஒரு இடத்த சொல்றாரு, அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த பக்கத்துல இருக்கிற வார்த்தைகளை உங்களால பார்க்க முடியுதா? அப்போ அங்க 100% ஆன்மா இருக்கு. இது என்ன சொல்றது? ஆன்மாங்கிறது நம்ம பார்வையில, கேக்குற ஒலியில, உணர்ற தொடுதல்ல இப்போதே இங்கேயே இருக்குன்னு சொல்றது. இத நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பார்வைய மாத்துது இல்லையா? ஆமா, அது ஒரு பெரிய திறப்பு. இப்போ கென் வில்பரோட சொந்த கதையே கொஞ்சம் சுவாரஸ்யமானது. அவர் முதல்ல ஒரு அறிவியல் மாணவர், இயற்பியல், வேதியியல், உயிரியல்னு படிச்சவர். ஆனா லாவோ ட்சுவோட தாவோ தே சிங் படிச்சதுக்கு அப்புறம் அவர் பார்வை மொத்தமா மாறிடுச்சு. அந்த அறிவியல் உலகத்தை தாண்டி ஒரு ஆன்மீக உலகத்துக்குள்ள அவர் ஈர்க்கப்பட்டார். ஆமா, இதுதான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா படுது. இவ்வளவு தர்க்க ரீதியா யோசிக்கிற ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர் எப்படி இந்த உள்நோக்கிய பயணத்துக்குள்ள வந்தாருன்னு. ஆனா மனச அடக்குறது அவருக்கு ஆரம்பத்துல சுலபமா இல்லையாம். அத அப்போலோ காம்ப்ளெக்ஸ்னு சொல்றார். அதாவது மனசுல ஓடுற அந்த எண்ண ஓட்டத்தை நிறுத்த முடியாம கஷ்டப்படுறது. அது அந்த மனப்போராட்டம் சுய கண்டுபிடிப்பு பயணத்துல ஒரு முக்கியமான கட்டம்னு சொல்லலாம். நாம இயல்பா என்ன பண்றோம்னா, நான் இது அது இல்லைன்னு நமக்குள்ளே ஒரு எல்லை கோடு போட்டுக்கிறோம். வில்பர் இதை முக்கியமா சொல்றாரு. ஒரு கோடு கிழிச்சு இது பக்கம் நின்னுக்கிட்டு அதுதான் நான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆமா ஆமா. தியானம் மாதிரியான பயிற்சிகள் என்ன பண்ணுதுன்னா, இந்த எல்லைகளை கொஞ்சம் கொஞ்சமா தளர்த்த உதவுது. அப்படி எல்லைகள் கரையும் போது நாம இன்னும் சூட்சுமமான உலகங்களை, அதாவது நுட்பமான அனுபவங்களை உணர ஆரம்பிக்கிறோம். ஆனா இங்கேயும் ஒரு சவால் இருக்கு. அத வில்பர் விஷ்ணு காம்ப்ளெக்ஸ்னு சொல்வார். அதாவது இந்த நுட்பமான, சில சமயம் ரொம்ப ஆனந்தமான அனுபவங்கள்லயே போய் மாட்டிக்கிறது. ஓ, அதிலே தங்கிடுறதா? ஆனா ஆனா வில்பர் சொல்றார், இறுதியான நிலைங்கிறது எந்த ஒரு குறிப்பிட்ட அனுபவமும் இல்ல. அது எல்லா அனுபவங்களுக்கும் அடிப்படையா இருக்கிற ஒரு தளம். பெரிய படத்துல பார்த்தா, சுயத்தோட அந்த எல்லைகள் கரையும் போது நாம அனுபவங்களுக்கு அப்பாற்பட்ட ஒன்ற, அந்த அனுபவங்கள் எதுல நடக்குதோ அந்த அடித்தளத்தை உணர ஆரம்பிக்கிறோம். அது ஒரு அனுபவமே இல்ல, ஏன்னா அதுதான் எல்லா அனுபவங்களையும் நடக்க வைக்குது. ஓ, அப்படியா? அப்போ அந்த சாட்சி நிலை கூட கடைசியானது இல்லையா? அதுவும் கரைஞ்சு போயிடும் சொல்றீங்களா? கரெக்ட். வில்ஃபர் சொல்ற மாதிரி அந்த சாட்சி கூட கடைசியில இருமையற்ற விழிப்புணர்வு, நான் டியூவல் அவேர்னஸ் அப்படிங்கிற நிலையில கரைஞ்சிடும். அதைத்தான் அவரு ஒரே சுவை, ஒன் டேஸ்ட்னு சொல்றார். ஒரே சுவையா? ஆமா. அப்போ பார்க்கிற நான், பார்க்கப்படுற பொருள்ங்கிற வித்தியாசம் இல்லாம போயிடும். எல்லாம் ஒன்னாயிடும். ஒரு ஜென் குரு சொன்ன கதை மாதிரி தான். என்ன கதை அது? அவர் சொல்வார்,
கோவில் மணி ஓசையை கேட்டபோது திடீர்னு மணியும் இல்ல, நானும் இல்ல, அந்த ஓசை மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு. அந்த பிரிவினை மறைஞ்சிடுது. வாவ்! அது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு. சரி, இப்போ இந்த சுய கண்டுபிடிப்பு பயணத்தை வில்ஃபா இன்னும் பெரிய கான்டெக்ஸ்ட்ல பார்க்கறாரு இல்லையா? அந்த உள்மடிவு, பரிணாமம் பத்தி. ஆமா, இன்வல்யூஷன், எவல்யூஷன் இது கொஞ்சம் பெரிய கான்செப்ட். சுருக்கமா சொன்னா, உள்மடிவுங்கிறது அந்த மூலமான ஆன்மா, ஸ்பிரிட், தன்னை வெளிப்படுத்தி படிப்படியா இந்த பொருளுலகமா, இந்த உடல்களா, மனங்களா மாறுறது. பரிணாமம்ங்கிறது அதோட ரிவர்ஸ் பயணம். பொருளுலகம், உயிர், மனமெல்லாம் படிப்படியா வளர்ந்து சிக்கலாகி கடைசியா ஆன்மாவை நோக்கி போகுது. தன்னோட மூலத்தை மறுபடியும் உணர்றது. அப்போ பரிணாமங்கிறது சும்மா உயிரியல் வளர்ச்சி மட்டும் இல்ல. இல்ல, வில்ஃபர் பார்வையில பரிணாமம்ங்கிறது செயல்பாட்டில் உள்ள ஆன்மா. ஒவ்வொரு கட்டத்திலையும் ஆன்மா தன்னை இன்னும் அதிகமா வெளிப்படுத்துது, இன்னும் ஆழமா உணருதுன்னு சொல்றார். சரி, இந்த பரிணாம பயணத்துல நாம பண்ற தப்புன்னு ஒன்னு சொன்னீங்களே, ஆத்மன் திட்டம். ஆமா, ஆத்மன் ப்ராஜெக்ட். இது என்னன்னா, நாம ஆன்மாவை தேடுறோம், ஆனா எங்கே தேடுறோம்? தப்பான இடங்கள்ல, தப்பான வழிகள்ல. நேரத்துல தேடுறோம், எதிர்காலத்துல கிடைக்கும்னு. இடத்துல தேடுறோம், இந்த பொருள்ல, அந்த உறவுல, இந்த வெற்றி அடைஞ்சா கிடைக்கும்னு. இப்படி வெளியிலேயே தேடுறோம். ஆனா ஆன்மாங்கிறது எங்கேயும் நிறைஞ்சிருக்கு, அது ஏற்கனவே இங்கேயே இருக்குங்கிறத நாம கவனிக்கிறது இல்ல. இந்த வெளித்தேடலை நிறுத்தி ஆன்மா இங்கேயே இருக்குன்னு ஏத்துக்கிறத வில்பர் வலியுறுத்துறார். இதுக்கு சம்பந்தமா அந்த ஏறுதல் இறங்குதல் பாதைகள் பத்தியும் சொல்வாரே. ஆமா, அசெண்டிங் டிசெண்டிங் பாத்ஸ். ஏறுதல்னா இந்த உலகத்தை தாண்டி உயர்ந்த நிலைகளை, ஞானத்தை அடைய முயற்சி பண்றது. உலக வாழ்க்கையை விட்டுட்டு மேல போறது மாதிரி. இறங்குதல்னா அந்த ஞானத்தோட, அந்த கருணையோட மறுபடியும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்குள்ள வர்றது. இந்த உலகத்தோடு இயங்குறது, சேவை செய்யறது. உண்மையான ஆன்மீகம் இந்த ரெண்டையும் இணைக்கிறதுல தான் இருக்குன்னு அவர் சொல்றாரு. ரெண்டும் வேணும். புரியுது. ஆனா இந்த தேடல்ல, இந்த பயணத்துல துன்பத்துக்கு என்ன இடம்? இங்க வில்பர் கொஞ்சம் என்ன சொல்றது, ஆச்சரியமா ஒரு விஷயத்த சொல்றாரு. துன்பம்ங்கிறது முதல் அருள் அப்படின்னு, ஃபர்ஸ்ட் கிரேஸ். இது கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. துன்பம் எப்படி அருளா இருக்க முடியும்? ஆமா, அது ஏத்துக்க கொஞ்சம் கடினமான பார்வைதான். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, துன்பம் நம்மள ஒரு விதமான தூக்க நிலையிலேருந்து எழுப்புது, ஆழமான உண்மைகளை நோக்கி திருப்புது. நம்ம சாதாரணமா ஏத்துக்கிட்டு வாழ்ற சில பொய்மைகள், சில மேலோட்டமான விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் துன்பம் உடைக்குது. உண்மையான தேடலை தொடங்க அது ஒரு தூண்டுகோலா அமையலான்னு சொல்றார். நீங்க சொல்றது யோசிக்க வைக்குது. சவால்கள் இல்லாம வளர்ச்சி இல்லைன்னு சொல்ற மாதிரி தானே இதுவும்? ஒரு வகையில அப்படிதான். பல ஆன்மீக பாதைகள்ல இது ஒரு முக்கியமான கருத்து. கஷ்டங்கள் தான் நம்மளோட அகங்காரத்தை கொஞ்சம் அசைச்சு பார்க்கும். கென் வில்பரோட வாழ்க்கையிலேயே இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இருக்கு. நீங்க ட்ரேயாவல் சொல்றீங்களா? அவரோட மனைவி. ஆமா, கென் வில்பரோட வாழ்க்கையில அன்பும் இழப்பும் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. குறிப்பா ட்ரேயா கில்லம் வில்பரோட இருந்த உறவு. அவங்க சந்திச்சதே ரொம்ப ஆழமானதா இருந்திருக்குன்னு வில்பர் எழுதுறார். முதல் சந்திப்பிலேயே ஏதோ ஒரு பெரிய சக்தி அவங்களை இணைச்ச மாதிரி உணர்ந்தாராம். அது அந்த தனிப்பட்ட நான்ங்கிற உணர்வை தாண்டி இருந்ததா சொல்றாரு. ஆமா, அவங்க காதல் அப்படி ஒரு ஆழமான நிலையில இருந்துச்சு. ஆனா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே ட்ரேயாவுக்கு புற்றுநோய்னு தெரிஞ்சுது. அது அவங்க வாழ்க்கைய மொத்தமா மாத்திருச்சு. வில்பர் தன்னை ஒரு அறிவு சார்ந்த ஆளாவும், மைண்ட் இன்டெலெக்ட், ட்ரேயாவ உணர்வு, உடல் சார்ந்த ஆளாவும், பாடி ஃபீலிங்ஸ் நேச்சர்னு பாக்குறாரு இல்லையா? ஆமா, ஆனா அவங்க உறவுல இந்த ரெண்டும் ஏதோ இதயத்துல ஒன்னு சேர்ற மாதிரி ஒரு இணைப்பு உருவாகுதுன்னு சொல்றாரு. அந்த அனுபவம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ட்ரேயாவோட நோய் அப்புறம் மரணத்தை அவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சந்திச்ச விதம், அது பௌத்தத்தோட நிலையாமை, சூன்யம்னு மாதிரியான கருத்துக்களை அவங்களுக்கு நேரடி அனுபவமா மாற்றுச்சு. சூன்யம்னா எல்லாம் சாரமற்றது, நிலையற்றது, பிடிச்சுக்க எதுவும் இல்லைங்கிற அந்த வெறுமை உணர்வா? ஆமா, ஒரு வகையில எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு, நிரந்தரம்னு எதுவும் இல்லைங்கிறத அவங்க ரொம்ப ஆழமா உணர்ந்தாங்க. வில்பர் சொல்றாரு, தியானம்ங்கிறது ஒரு வகையில ஒவ்வொரு கணமும் அந்த சின்ன நான்கிற உணர்வை இறக்க விடுற பயிற்சி தான். அது மரணத்தை தைரியமா எதிர்கொள்ள உதவுது. ட்ரேயா தங்லின்ங்கிற ஒரு திபெத்திய பௌத்த பயிற்சியை கூட செஞ்சாங்க. டோங்லன்னா அது மத்தவங்களோட துன்பத்தை மூச்சு வழியா தனக்குள்ள இழுத்துக்கிட்டு பதிலுக்கு தன்கிட்ட இருக்கிற நல்லதையும் மகிழ்ச்சியையும் அவங்களுக்கு அனுப்புற ஒரு கருணை பயிற்சி. ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இல்லையா?
அன்பும் இழப்பும் நம்ம ஆன்மீக பயணத்தை எப்படி ஆழப்படுத்துது? அதை நம்ம அகங்காரத்தை உடைச்சு கருணையை வளர்க்குதா? நிச்சயமா. ட்ரேயாவோட மரணம் நடந்த விதம் பத்தி வில்பர் எழுதுனது ரொம்ப உருக்கமா இருக்கும். அவர் இறந்த அன்னிக்கு பயங்கர புயல் அடிச்சதாவும். ஆமா, அவரோட கடைசி நிமிடங்கள்ல வில்பர் கூடவே இருந்து அந்த திபெத்திய மரண புத்தகம் டிபெட்டன் புக் ஆஃப் தி டெட்ல இருந்து சில பகுதிகளை படிச்சார்னு சொல்றார். அந்த புத்தகம் சொல்லும், மரணத்தோட போது இயற்கையா ஒரு ஒளி தோன்றும். அத அடையாளம் கண்டுகிட்டா அதுவே நம்ம உண்மையான ஒளிமயமான சுயத்தை உணர்றதுக்கு சமம்னு. ஆமா, அந்த தெளிந்த ஒளி, கிளியர் லைட். ட்ரேயா இறந்த 5 நிமிஷத்துல அந்த பயங்கர புயல் அப்படியே நின்னு போனதாவும் வில்ஃபர் குறிப்பிடுறார். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ட்ரேயாவை மறுபடியும் கண்டுபிடிக்கிறேன்னு வில்ஃபர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார். ஆனா அது எங்கேயோ வெளியில தேடுறதில்ல. ஆமா, தன்னோட சொந்த ஞானம் பெற்ற இதயத்தை கண்டுபிடிச்சு அதன் மூலமா அவளை உணர்றதான் அவர் அப்புறமா புரிஞ்சுகிட்டார். அதுவும் ஒரு முக்கியமான பாடம். சரி, இவ்ளோ தூரம் பேசிட்டோம். இப்ப மறுபடியும் அந்த ஆரம்ப புள்ளிக்கு வருவோம். உடனடி விழிப்புணர்வு. இப்போ இந்த நிமிஷம் வில்ஃபர் சொல்ற மாதிரி நம்ம புலன்கள் நிகழ்காலத்தை மட்டும்தான் உணர முடியும். நேத்து நடந்ததையோ நாளைக்கு நடக்க போறதையோ நம்ம நேரடியா உணர முடியாது, இல்லையா? கரெக்ட். எண்ணங்கள்ல வேணா போகலாம், ஆனா நேரடி அனுபவம் இப்போதான். அப்போ உண்மையான அனுபவங்கிறது இந்த நிகழ்கணத்துல மட்டும்தான் இருக்கு. நீங்களே ஒரு நிமிஷம் கவனிச்சு பாருங்களேன். உங்களுடைய இந்த நேரடி விழிப்புணர்வ என்ன இருக்கு? எண்ணங்கள் வருது போகுது, சில உணர்வுகள் இருக்கு, சில காட்சிகள் தெரியுது, சில ஒலிகள் கேக்குது. எல்லாமே இப்போவே தோன்றி மறையுது. இந்த உடனடி விழிப்புணர்வை இன்னும் ஆழமாக்க சில எளிய பயிற்சிகளும் இருக்கு. வில்ஃபர் அதையும் சொல்றார். குறிப்பா உடல் ரீதியான விழிப்புணர்வு பயிற்சிகள். ஓ, என்ன மாதிரி பயிற்சிகள்? உதாரணத்துக்கு ஒன்னு பலூன் மாதிரி மூச்சு பயிற்சி. மார்பு வயிற்று பகுதிய ஒரு பலூன் மாதிரி நினைச்சுக்கிட்டு மூச்சை உள்ளே இழுக்கும்போது நல்லா விரிவடைய விட்டு வெளியே விடும்போது மெதுவோ சுருங்க விடுறது. இப்படி செய்யும்போது உடம்புல எங்கேயாவது இறுக்கமா இருக்கா, வலியா இருக்கா, இல்ல சில இடங்கள்ல உணர்ச்சியே இல்லாம மரத்து போயிருக்கான்னு கவனிக்கணும். இந்த மாதிரி தடைகள், பிளாக்ஸ். ஆமா, இந்த தடைகள் பெரும்பாலும் நாம அடக்கி வச்ச உணர்ச்சிகளோட கோபம், பயம், துக்கம் மாதிரி உடல் ரீதியான வெளிப்பாடுகளா இருக்கலாம். அதை நேரடியா கவனிச்சு வேணும்னே அந்த இறுக்கத்தை லேசா அதிகப்படுத்தி அப்புறம் தளர்த்தும் போது அந்த அடக்கப்பட்ட உணர்ச்சிகள் வெளிப்படவும் அந்த இறுக்கம் கரையவும் வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த உணர்வை எதிர்த்து போராடாம அதை ஏத்துக்கிறதா? ஒரு வகையில ஆமா. இது நம்ம அறியாத பகுதிகளை, நம்ம நிழல, ஷேடோவை எதிர்கொள்ற மாதிரி அந்த எதிர்ப்பை உணர்ந்து அதை கவனிச்சாலே அது கரைய ஆரம்பிச்சிரும்னு சொல்றாரு. சரி, கடைசில இந்த பயிற்சிகள் எல்லாமே நம்மள எதுக்கு கூட்டிட்டு போகுது? அந்த ஒரே சுவை, ஒன் டேஸ்ட்னு சொன்னமே, அந்த நிலைக்கு. ஆமா. இது பொருள்னு பிரிச்சு பார்க்காத, பார்க்கற நான், பார்க்கப்படுற பொருள்னு வித்தியாசம் இல்லாத ஒரு இருமையற்ற விழிப்புணர்வு நிலை. இதுதான் அந்த இருப்பின் எளிமையான உணர்வோட உச்சம்னு சொல்லலாம். அங்க நான்ங்கிற தனி ஆள் இல்ல, எல்லாம் ஒண்ணு. இங்க வில்போர் ஒரு விஷயம் சொல்றாரு, அது மனசுல அப்படியே பதிஞ்சிடுச்சு. நீங்க ஏன் சந்தோஷமா இல்ல? ஏன்னா நீங்க நினைக்கிற 99.12% விஷயங்கள் உங்களுக்காகவே இருக்கு. ஆனா அப்படி ஒரு நீங்கயே இல்ல அப்படின்னு. ஆமா, அந்த தனி நான்கிற எண்ணம் தான் நம்ம துன்பத்துக்கு முக்கிய காரணம்னு அவர் ரொம்ப ஆழமா சொல்றார். அப்போ கென் வில்பரோட தி சிம்பிள் ஃபீலிங் ஆஃப் பீயிங் பத்தின இந்த அலசல்ல நாம பல முக்கியமான விஷயங்களை பார்த்திருக்கோம். அந்த இருப்போட எளிமையான உணர்வு, சாட்சி நிலை, நாமளே போடுற எல்லைகள், உள்மடிவு பரிணாமம் வழியா நடக்கிற சுய கண்டுபிடிப்பு பயணம். அதுல அன்பும் இழப்பும் எப்படி ஒரு பங்காற்றுதுன்னு பார்த்தோம். ஆமா, அப்புறம் கடைசியா இந்த உடனடி விழிப்புணர்வோட சக்தியும் அதுக்கான சில பயிற்சிகளும். இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த கருத்துக்கள்லாம் ஒரு மேப் மாதிரி, ஒரு வழிகாட்டி மாதிரி. ஆனா உண்மையான நிலப்பரப்பு, உண்மையான அனுபவங்கிறது உங்களுடைய சொந்த விழிப்புணர்வுல தான் இருக்கு. ரொம்ப முக்கியமா நாம புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான். அந்த இறுதியான உண்மை, அந்த ஆன்மா, அது எதிர்காலத்துல தியானம் செஞ்சு அடையிற ஒரு விசேஷ அனுபவம் இல்ல. அது இப்போதே இந்த கணத்திலே இருக்கிற, எப்போதுமே இருக்கிற விழிப்புணர்வு தான் வில்ஃபர் திரும்ப திரும்ப சொல்றார். கபீர் சொன்ன மாதிரி, அவர் இப்ப காணப்பட்டால் அவர் அப்போதும் காணப்படுவார். அது எப்பவும் இங்கேயே இருக்கு. அப்போ நாம தேட வேண்டியதில்ல. ஆன்மாங்கிறது எங்கும் நிறைஞ்சிருக்கு. அதனால உங்களோட இந்த சாதாரண நேரடி விழிப்புணர்வே அதுவே ஆன்மாவால் ஆனதுதான். சோக்சன்கிற திபெத்திய பௌத்த பரம்பரை சொல்ற மாதிரி, உங்க இப்போதைய விழிப்புணர்வை நீங்க மாத்தவோ சரி செய்யவோ தேவையில்லை. அதுவே ஏற்கனவே ஆன்மாவோட வெளிப்பாடுதான். அதை சும்மா அடையாளம் கண்டு கொண்டால் போதும். சரி, கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கலான்னு நினைக்கிறேன்.
இந்த முழு பிரபஞ்சமும் வில்ஃபர்ட் அத காஸ்மஸ்னு சொல்றாரு. அது உங்களுடைய சொந்த சுயத்தோட ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த மூலங்கள் சொல்லுது. அப்போ நீங்க வெளியில எதையோ தேடுறத நிறுத்திட்டு ஏற்கனவே உங்க கண்கள் வழியா பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த விழிப்புணர்வுல சும்மா ஓய்வெடுத்தா என்ன நடக்கும்? நீங்க தேடுற புதையல் நீங்க நிக்கிற இடத்திலே இருந்தா யோசிச்சு பாருங்க.